திருச்செந்தூர் ராஜகோபுரத்தில் உள்ள அரிய மூலிகை ஓவியங்களை பாதுகாக்க இந்து சமய அறநிலையத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்பது நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தில் தற்போது 6 மற்றும் 7ஆம் நிலைகளில் மட்டுமே பழமையான மியூரல் எனப்படும் மூலிகை ஓவியங்கள் காணப்படுகின்றன. முற்காலங்களில் மூலிகைகளால் வரையப்பட்ட இந்த ஓவியங்களில் நந்தி மேல் சிவபெருமான் அமர்ந்திருப்பது போல காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதற்கு கீழ் வரிசையில் முருகன் சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹார காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. வந்தவங்க அதை பராமரிக்காததுனால 6, 7ஆம் நிலைகள்ல உள்ள ஓவியங்கள் மட்டும் இப்ப மறைஞ்சும் மறையாமலும் இருக்குது. நிறைய கோயில்கள்ல, பெரிய தொன்மையான கோயில்கள்ல தொல்பொருள் ஆராய்ச்சி துறையும் தமிழ்நாடு அறநிலையத்துறையும் சேர்ந்து அந்த ஓவியங்கள் எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் கோயில் அந்த ஓவியங்கள் எல்லாம் மீட்டெடுத்தா பின்னால வரும் பக்தர்களுக்கும் நமது பழமையை வெளிப்படுத்துற மாதிரியும் இருக்கும். தற்போது நடைபெற்று வரும் பணிகளின் அங்கமாக கோபுரங்களுக்கு புதுவர்ணம் பூசுகையில் ஓவியங்கள் மீதும் வண்ணம் பூசி மறைத்து விடாமல் மூலிகை ஓவியங்களை கவனமாக கையாள வேண்டும் எனவும் ராஜகோபுரத்தின் 9 நிலைகளிலும் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பழமையான அந்த ஓவியங்களை மறுபடியும் மீட்டெடுத்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. மேலும் இது ஆய்வுக்குரியதாக பார்க்கிற போது அந்த ஓவியங்கள் எந்த காலகட்டத்திலே தோன்றின, அவை எந்த மூலிகைகளினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, அதற்கான அவர்கள் பயன்படுத்திய அந்த கருவிகள் என்னென்ன என்பது பற்றிய செய்திகள் எல்லாம் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழர் பண்பாட்டையும் கலை திறனையும் வருங்கால தலைமுறைக்கு விட்டுச் செல்ல இதுபோன்ற பழங்கால மூலிகை ஓவியங்களை அழிய விடாமல் பாதுகாத்து முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் எதிர்பார்ப்பு. சன் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.